இந்த மாதிரி அம்மியை நீங்கள் இது உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நங்கனக்கணும் நங்கனக்கணும். மொத்தம் எவ்வளோ? ஓகே ரெடி. இல்லை கோயிலில் பொங்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஹேண்ட்மேட் ப்ரெஷர் குக்கர். அண்ணன் அன்பாக்ஸ் மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே பூ பூவாக வந்துருக்குப்பா. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள். வணக்கம்ங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கமுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீகார் ஃபேமஸ் மட்டன் சம்பாரா பண்ண போறோம். அதுக்கு முக்கியமானதே இந்த பானை தான். மட்டன் நல்லா கழுவிக்கிறோம். நல்லா 2-3 வாட்டி கழுவணுண்டு. இன்னைக்கு பீகார் ரெசிபி. இந்த மட்டன் சம்பாரன் செய்கிறதுக்கு கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கடுகு எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா சட்டியில் ஊற்றி நல்லா காய விட்டுறணும். நல்லா புகை வர அளவு காயணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கூலிங் ஆகணும். கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் இப்போ நம்ம பண்ணிடுவோம். கடுகு எண்ணெயை ஊற்றிடுவோம். சட்டி காஞ்சிடுச்சு. இது நல்லா காயட்டும். காஞ்சி இதிலேருந்து நல்லா புகை வர மாதிரி இருக்கணும். வந்ததுக்கப்புறம் சட்டியை இறக்கி நம்ம கூழாக்கிடுவோம். இப்போ நம்ம இஞ்சியும் பூண்டையும் நல்லா நச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அம்மியை நீங்கள் இது உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. தெறிக்க வரோம் பாருங்க. ஓ, இதுக்கு பேர் தான் தெறிக்க விட்றதா? நீ ஏதோ உலக லெவலில் பேசுறதெல்லாம் பார்த்தா டாலர் கணக்கில் இருக்கும் போலயே. ஆமாப்பா, இது அமேசான்லாம் வைக்கிறாங்க, பார்த்துக்கிறங்க. அந்த மாதிரி அம்மி தான் அமேசான். இந்த அம்மி கிடைக்கும் இடம் ஒன்லி வாகப்பட்டி தான். ஐயோ, ஊர் பேர் சொல்லிவிட்டுமே. அப்பா எல்லாம் கும்மலை உட்காந்துட்டியா? நீ எங்கே போயிட்டு வர? இந்த எண்ணெய் காய வச்சுட்டு இருக்கோம்ல. ஓ, நான் கூட ஏதோ வெளிநாட்டில் இருந்து வரையும் நினச்சேன். நீ கேட்குற கேள்வியை பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. இல்லைப்பா இல்லைப்பா, என்னை மட்டும் விட்டு இல்லை, கும்மலை உட்காந்துருக்கீங்க. இது அப்படி இருக்கு. என்ன மணி வேமா விட்டுப்பா. வெட்டுறப்பா இருப்பா. நல்லா மாங்கு மாங்கு நைப்பா. எது அந்த வடிவேல அடிப்பானே அந்த மாதிரி நங்கனக்கணும் நங்கனக்கணும். சாகல் நான் நல்லா நங்குன்னு குத்தணும். கொசு கரப்பாம்பூச்சியை கொள்ளும் நவீன மிஷினா? மூட்டைப்பூச்சி சாரி மூட்டைப்பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின். அந்த இதுக்கு கேட்டலாக்கு வேற. எல்லாம் கேட்குறேன், என் கறிக்கடைக்காரி மாதிரி ஆயிட்டியடா அப்படின்ற என் கோழி வெட்டுவதெல்லாம் பார்த்துட்டு. கேட்கணும். 10 குறைக்கு நீ எடுத்து போடு. கேட்குறவனுக்கு மேற்கொண்டு ஏதாவது கேட்குறதுக்கு வழி கிடைக்கும். என்னடா அது கல்லே உடஞ்சி வச்சு. இஞ்சி அவ்வளோ ஸ்ட்ராங்கா? இஞ்சி ஸ்ட்ராங் இல்லை. அவன் அமெரிக்காவில் வாங்கினேன்னு சொன்னால மேசன்லாம் வாங்கினது நானா? வாகப்பட்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி நவீன இது கிடைக்குன்னு சொன்னமே. கல் உடம்புக்கு ஆகாது. என்ன நல்லா காஞ்சிருச்சு, இறக்கிடுவோம்.
இப்படி துணி எப்படி அதில் எக்கா வைக்கணும். ரைட். இப்போ மட்டன் சம்பாரா மசாலா எப்படி ரெடி பண்ணுறன்ற பார்த்துருவோம். வெங்காயத்தை போடுங்க. இஞ்சி பூண்டு இடித்தது, மட்டன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், ஜீரகம் முழுசா, மல்லி இலை நறுக்கி வச்சது, உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். என்னடா 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு. இதுக்கு தக்காளியே தேவையில்லை. இருந்தாலும் ஒரு 3 பானை நம்ம எடுத்துருக்குறோம் மட்டன் சம்பாரை செய்கிறதுக்கு. பானைக்கு 1.5 மணிக்கு போட்டுருவோம். ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆட்டுக்கறியை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ரெசிபிக்கு வந்து பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். இப்போ நாங்கள் வந்து 1.25 கிலோ கறி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 கிலோ, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சரி வந்துடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச கடுகு எண்ணெய் இதை சேர்த்துருவோம். மறுபடியும் ஒரு மிக்சிங்கை போட்டுக்குவோம். இப்போது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி பிரட்டி எடுத்தாச்சு. இது ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து வரும். இப்போ ஊறட்டும் நம்மளுக்கு. இப்போ மசால் பரட்டி வச்ச கறி ரெடி ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பானையை எடுத்து இதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க கடுகு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு லேசாக அப்படியே ஒரு அளப்பு இப்போ ஊற வச்ச கறி அள்ளி அதில் போட்டுருவோம். இது மாதிரி 3 பானையிலையும் அள்ளி வச்சுக்குவோம். நல்லா ஊற்றிடு. மூணு பானையில் அள்ளி வச்சாச்சு. மசாலா ரெடி பண்ண கறியெல்லாம் நம்ம பானையில் போட்டாச்சு. அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஜாமான் சேர்க்க வேண்டியது இருக்குது. பூண்டு 2 போட்டாச்சு. ஒரு அரை தக்காளி, காஞ்ச மிளகா 2 மொத்தம் எவ்வளோ? ஓகே, இல்லை டியூனிங்கில் தான் இருக்கேன் பயலுக்கு. பச்சை மிளகா 2, பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு. மைதா மாவை இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கிட்டாச்சு, பிணைஞ்சு. எதுக்குன்னா இப்படி வச்சு சீல் பண்ணுறதுக்காண்டி, மூடி வச்சு சீல் பண்ணுறதுக்காண்டி. இப்போ எப்படி சீல் பண்ணுறன்ற பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான்.
ரெடி. இந்த மாதிரி நல்லா கேப்பே இல்லாமல் சீல் பண்ணிடுங்க. மட்டன் சம்பாராக்கு எல்லாமே இதில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே இதில் போட்டு சீல் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த 3 பானையையும் 3 அடுப்பில் ஏற்றிடுவோம். இதாங்க மம்பட்டியா மாட்டு ரவி. இதில் நான் எப்படி வைப்பேன்? பூனை மணி. நன்றி. பொறுமை. மழை பெஞ்சதுக்கும் புகையாக வருதுண்ணே, புகைஞ்சிக்கிட்டே இருக்கு. செம்ம சூடுப்பா. நல்லா எடுத்து விடுங்க. நல்லா கோயிலில் பொங்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு எந்த பானை பொங்கதான் உங்களுக்கு 1001பா. பலா மாமா கொடுக்குறேன். சொன்ன மணி சீக்கிரம் சொன்னவே மூஞ்சியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துக்குறங்க. மணி எந்த அளவுக்கு இருக்கிறியோ 1001 கன்ஃபார்ம். அடுப்பு எரியுதை பார்த்தா ஃபஸ்ட்டு பானை தான் நல்லா பொங்குன்னு நினைக்கிறேன். 1001 அங்கே தான். பூனை மணி என்ன சொல்கிறாப்புல? பூனை மணி விறகு எடுத்துருவானா, அடிக்கிற குச்சி மாதிரி எடுத்துறானே. பெரிய விறகை வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம உட்காந்துடலாம்ல, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்ல. விசில் சத்தம் எங்கே வருதுன்னு பார்க்காதீங்க, இந்த பானையிலேருந்து தான் வருது. பானையில் என்ன காற்றோட வரவே. இதெல்லாம் குக்கர் விசில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஹேண்ட்மேட் ப்ரெஷர் குக்கர். மட்டன் சம்பாரா சூப்பராக ரெடியாக இருக்கும். நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் இறக்கிடுவோம். ஒவ்வொரு சட்டியாக இறக்குவோம். அப்படிங்க இறக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து அன்பாக்சிங் தான். வாங்க பண்ணிடலாம். அவன் கேமரா எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சம்பாரன் மட்டன் சம்பாரா அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருவோம். அன்பாக்ஸ் மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம் நம்ம. ஓகே வாங்க வாங்க வாங்க. சுடுதுடா சாமி. அப்பா தூக்குதுரா வாடை. அப்போ ஓப்பன் பண்ண ஸ்மெல் சூப்பராக இருக்குண்ணே. இங்கே கறி தனியாக எலும்பு தனியாக வந்துருச்சு போயிட்டு. வாசனை செம்மையாக இருக்கு. இன்னொன்னே அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். வாசம் மூக்கு தங்கிப்பா. நல்லா வந்துருச்சுண்ணே. மட்டன் சம்பாரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கொட்டிடுவோம். போடு. மட்டன் சம்பாரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மழையும் வந்துருச்சு. சூப்பராக கறியெல்லாம் இங்கே பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. இதை எப்படியாவது சாப்பிட்டு பார்த்தோம்னா மணிகண்டி அப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இறக்க நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு. அப்பா என்னடா இப்படி நல்லா வந்திருக்கியா? சாதாரண போடனாமே அப்படி இருக்கும். மண்பானையில் சத்தும் இருக்கும். அதில் அது எப்படி வந்திருக்கு பாருங்க. குக்கரில் வச்ச வடை இப்படி இருக்காது போல். செம்மையாக இருக்கு வந்துருக்கு. மண்பானையில் சமைச்சது தான். அப்படியே பூவாக வந்திருக்குப்பா. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு.
இதை ரொம்ப நாள் சொல்லணுன்னே இருந்துகிட்டே இருந்தோம், எங்களால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ சொல்கிறோம். எங்களுக்கெல்லாம் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து வருமானு நாங்கள் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் எல்லோரும் எங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சி எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கோடான கோடி நன்றி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அசைவமே ஆனந்தம்.